வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்போ 2023லையாவது நம்ம ஏகப்பட்ட கஷ்டம் அனுபவித்தோம். இந்த 2024லையாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இந்த 2024 தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தை மாதம் பிறந்துருச்சு, அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறவங்களுக்கு இந்த உடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு தை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? முதலாவது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். நவகிரகத்திலேயே ஒரு அழகான ஒரு கிரகம் யார் அப்படின்னா முதல்ல எல்லாருக்குமே தெரியும், சந்திரன் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கிரகம் யாருன்னா புதன் பகவான். ஆயக்கலைகள் 64 கலைகள் சொல்லுவோம். அந்த ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி கற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா இந்த புதன் பகவான் தான். அப்போ அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கும்போது அப்போ இந்த புதன் பகவான் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கொடுப்பார்? அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் பகவானை நீங்கள் வழிபடுறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ காந்திமதி அப்படின்ற ஒரு ஆலய நெல்லையப்பர், ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் ஒரு தடவை இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக நான் சொல்ல மாதிரி ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர், அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார். ஒவ்வொரு மனசாக்களும் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் யாருன்னா குலதெய்வம். எப்படியாப்பட்டவங்களுக்குமே குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்பயுமே நமக்கு நல்லது கொடுத்துருவார். அப்போ குலதெய்வத்துக்கு அடுத்த தெய்வம் என்ன? நமக்கு 1000 தெய்வங்கள் பிடிக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நம்ம ராசிக்கு எந்த கோயில் நல்லது, அது எங்கே போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்த்தோன்னா இந்த மிதுன ராசிக்கு உகந்த ஆலயம் ஸ்ரீ காந்திமதி, அதாவது நெல்லையப்பர் ஆலயம் திருநெல்வேலியில் இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது ஏன்னா இப்போ இந்த தை மாதம் பிறந்திருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த உடைய தை மாதத்தில், அதாவதுன்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தருணம் தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு யோகத்தில் தான் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ராகு பகவானுடைய பார்வை பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பலன் சொல்லும்போது, அதாவது ராகுவுடைய பார்வை எப்படி, குருவுடைய பார்வை எப்படி, சனியுடைய பார்வை எப்படி, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த 3 பயிற்சிக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஆன பயிற்சி யாருதுன்னா ராகுடைய பயிற்சி. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தான் ராகு பயிற்சி ஆனாருங்க. மேசத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார்.
அப்போ மீனத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்த ராகு பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 10ஆம் இடத்துக்கு போனாருன்னா தொழில் காரகனை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம்னா சுய தொழில். அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தை மாதத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு நஷ்டமாயிடுச்சிங்க, ஏன்டா எடுத்து செஞ்சேன்னு எனக்கு தெரியல, இல்லை கம்முன்னு கொடுத்துடலாமா, இல்லை வேறு தொழில் பார்த்துக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தை மாதம் உங்களுக்கு தொழில் வந்து மிக அருமையாக இருக்க போகுதுங்க. ஏன்னா பொதுவாக ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை. அப்போ அந்த ராகு என்ன பண்ணுவார், கொடுப்பார் இல்லைங்களா, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னா தொழில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 100% தொழிலில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வந்து பார்க்கும்போது மெயினாக இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இதை தாண்டியும் பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு விவசாயம் இந்த தை பிறந்த வழி பிறக்கின்ற மாதிரி விவசாயம் சூப்பராக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்டது போதும். இதுக்கு மேலே இந்த 2023 தான் கஷ்டப்பட்டீங்க. அப்போ இந்த 24வது உங்களுக்கு கை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கை கொடுப்பார். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு, நிறைய நன்மைகள் கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வந்து கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செய்கிறது கொஞ்சம் நல்லது. இருந்தாலும் அதே நீங்கள் சுயமாக எடுத்து செஞ்சால் இன்னும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா காலம்போரா ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கை தானே வீசிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், ஏன் நாமளே எடுத்து செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு தருணம். ஏன்னா மாதமும் அருமையான ஒரு மாதம். ரெண்டாவது உங்களுக்கு ராகு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால சுய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நேரம். ஒத்து வேலை செய்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க, எந்த தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த நேரம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ரேஸில் ஒரு 10 குழந்தைங்க ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா அதில் ஜெயிக்க போகிறது ஒரே குழந்தை தாங்க, 10 பேருமே ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ அந்த ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இப்போ வந்து ராகு பகவான் 10ஆம் இடமாக பார்க்குறாரு. சுயத்தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ராகுவோடைய பார்வை நல்லா இருந்தாலும் சனியுடைய பார்வை எப்படி இருக்குது, அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஜென்மச்சனியே இருந்து உங்கள் ராசியை 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ புத்திரஸ்தானம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சொல்கிறோம் அருமையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தடையாக இருந்து தாமதமானவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் சுத்தமாக இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குறை வச்சுக்கிட்டு பொது பலனில் கொடுக்கலன்னு சொல்லி என் மேலே சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பொதுவான வார்த்தை தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகனை கணித்து நான் எடுத்த காணொலி இது கிடையாது. அப்போ உங்கள் சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதையும் தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை காலமும் இப்போ எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்போ உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்போதே ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேச ராசியில் தான் இருப்பார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அருமையான ஒரு இடத்துல இருக்கிறாரு. வீடு கட்டலாம், மண் வாங்கலாம், வண்டி கார் மோட்டார் வாங்குறதுக்கெல்லாம் அருமையான ஒரு நேரம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வண்டி வாகனம் எடுத்துருவீங்க, வீட்டு வேலை ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல் உங்களோட கடன் ஓரளவுக்கெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். இது போக வெளிநாடு வெளி மாநிலம் போகணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த கடன் பிரச்சனை, தொந்தரவு, குழப்பமெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா பலமாக தான் இருக்கிறாரு, பலவீனமாக எந்த கிரகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அப்போ நன்மை கொடுத்து தருவார்,
சனி வந்து உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தில் நல்லபடியாக பார்க்குறாரு. அப்போ குழந்தை பாக்கியமெல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ராகு வந்து 10ஆம் இடமாக பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார சில கருத்து வேறுபாடெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் எதனால் இப்படி வருது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ தான் கஷ்டமெல்லாம் கிடையாது. திருவோட நடுக்கில் தெருவோடன்னு போகலை, அவ்வளோ கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் தை மாதத்தில் தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இந்த தை மாதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. அப்போ இதையும் தாண்டி நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா? ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா, குடும்ப கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தாய் தந்தை மனைவியோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், ஹெல்த்து பார்த்துக்கணும். அப்படின்றதுனால படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு இருப்போம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம். மொத்தத்தில் என்ன சொல்கிற அப்படின்னா உங்களுடைய நேர காலம் இப்போ மாறக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு திசை நல்லா இருக்கணும். பொதுவாக யாருக்காக இருந்தாலும் திசை நல்லா இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும், அந்தரம் நல்லா இருக்கணும். இது 3 நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷனை வந்து தூக்கி விடும். சரிங்களா? திசைன்றது ஒரு மரம் மாதிரி, அது ரொம்ப வருஷத்துக்கு நிற்கும். புத்தின்றது வந்து கிளைகள் மாதிரி. அப்போ அந்த கிளைகள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு சில மாத கணக்கில் இருந்து ஒடிஞ்சு விழுந்து போயிடும். இலைகள் சொல்கிறது வந்து அது வந்து தளைஞ்சு உதிர்ந்து தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்திங்கன்னா அது சில மாதங்கள் தான் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா திசை புத்தி அந்தரம் இது 3 உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த தை மாதம் உங்களுடைய எண்ணங்கள் நடந்தே தீரும். கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே தீருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து மாத்திரை செலவு, உடல் உபாதைகள், அதாவது தாய் தந்தைக்கு ஹெல்த் கண்டிஷன், மனைவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள், இல்லை தனக்கே கொஞ்சம் வந்து உடல்நிலைகள் சரியில்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்ல மாதிரி நெல்லி அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் அதாவது வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு திருப்பம் கண்டிப்பாக நடக்கும். இதையும் தாண்டி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உபந்தது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வடக்கு வாசல் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாழ்கிற ஜாதகம் வடக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பக்கம் வாசல் உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியல. வாழ்கிற ஜாதகம் வடக்கு பார்த்து உட்காருன்ற மாதிரி வடக்கு பார்த்து உட்காருங்க. இந்த மிதுன ராசிக்கு நிறைய மாற்றம் கொடுத்துருவார். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நவரத்தன கல்லுன்னு சொல்லுவாங்க ராசிக்கல், பச்சைக்கல் மோதிரம் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ, அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்க்குறோம். ஒரு வகையில் நம்ம ராசிக்கல் போகிறதுனால ஒரு மாற்றம் கிடைக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து உட்கார்றதுனால நமக்கு ஒரு நன்மை கொடுக்கலாம். ஏன்னா வாஸ்துவும் சிலருக்கு முக்கியம்தான். அதனால் என்ன அப்படின்னா இந்த தை மாதம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உட்காருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்தே தீருவார். இதில் எந்த காரணத்தை கொண்டும் மாற்றங்கள் கிடையாது. சரிங்களா? மொத்தத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய தருணம் இந்தவுடைய தை மாதம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருவார். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக பார்த்திங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.